ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இஎம்ஆர்எஸ்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் லேப் அட்டண்டன்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் கேட்டகரி, ஹாஸ்டல் வார்டன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் வந்து பல பதவிகள் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 12th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். மொத்த வேகன்சி வந்து பாருங்கள் 7267 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 44,900லேருந்து 1,42,400 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு லெவல் வரைய சேலரியுமே வந்து வேரி ஆகும். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 23 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இஎம்ஆர்எஸ்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இந்த இஎம்ஆர்எஸ்னா வந்து என்னன்னா வந்து எக்லாவியா மாடல் ரெசிடென்டல் ஸ்கூல்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு மத்திய அரசோட பள்ளி தான். இந்த பள்ளி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு 8 இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நம்ம தமிழகத்துலையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு இது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7267 வேகன்சியோட வந்து வேரியஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா வந்து பாருங்கள் 23 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி ஃபீமேலுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பற்றில. அதாவது ₹500 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இதில் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டிக்கு வந்து இருக்கும். அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மீதி இருக்கிற அதர் தன் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹2,500, ₹2,000, ₹1,500 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் அப்ளிகேபிள் அப்படின்னு நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் இந்த ₹500 பே பண்ணால் போதும். மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வந்து இந்த ₹2,500, ₹2,000 நான் டீச்சிங் கேட்டகரியாக இருந்தால் ₹1,500 வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வேகன்சி, என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே இங்கே அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பிரின்சிபல் கேட்டகரியாக இருந்தால் 225 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஜிடி கேட்டகரிக்குலாம் 1460 வேகன்சி, டிஜிடிக்கு வந்து 3962 வேகன்சி, ஃபீமேல் ஸ்டாஃபுக்கு வந்து பாருங்கள் 550, ஹாஸ்டல் வார்டன், அக்கௌண்டன்ட் கேட்டகரி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், லேப் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 7267 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரைன்டு கிராஜுவேட்டுக்கு அதேமாதிரி சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நான் டீச்சிங் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் ஹாஸ்டல் வார்டனில் வந்து மேல் கேட்டகரிக்கு வந்து 346, ஃபீமேலுக்கு வந்து 289 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 550, அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து 61 வேகன்சி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 228, லேப் அட்டண்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் 1,146 வேகன்சி இருக்குது. ஓவராலாக வந்து 1,620 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் எல்லாமே இந்த டேட் 23 அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த கட் ஆஃப் டேட்னு சொல்லுவோம். இதில் சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிரின்சிபல் கேட்டகரினா ₹78,800 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்னா 47,600 1,51,000. அதுக்கப்புறம் டிஜிடிக்கெலாம் வந்து பாருங்கள் 44,900 1,42,000. இந்த மாதிரி வந்து போஸ்டிங் வைஸ் வந்து பார்த்தோன்னா லெவல் வரைய சேலரி வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு டயர் 1, டயர் 2 உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. டயர் 1 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம். அது வந்து ஓஎம்ஆர் பேஸ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். 100 மார்க் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டயர் 2 பொறுத்த வரைக்கும் அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் 100 மார்க் வந்து இதுக்குமே வந்து இருக்கும். ஃபைனலாக டயர் 3 வந்து பாருங்கள் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து ஒரு 40 மார்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இது மாதிரி வந்து ஒரு போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தோன்னா பிஜிடிக்கு தனியாக வந்து உங்களுக்கு வந்து டயர் 1, டயர் 2க்கான சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் வார்டனுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்லேருந்து ஸோ உங்களுக்கு வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் லேப் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னு அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் லிங்க்குமே இங்கே இருக்குது. இதில் போய் நீங்கள் வந்து சிலபஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதையுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கான நம்பர், இமெயில் ஐடிலாம் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதில் நீங்கள் அந்த நம்பருக்கு இல்லை இமெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ், ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் கேட்டகரியாக இருந்தால் 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி அதை முடிச்சுட்டு பிஎட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 3 இயர் இன்டெகிரேட்டட் பிஎட் இல்லைனா எம்எட் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிரின்சிபல் கேட்டகரிக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும்.
அதே மாரி பிஜிடி கேட்டகரியா இருந்தா 40 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்க போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பிஜிடிலேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குடுத்துருக்காங்க. இதுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இல்லன்னா எம்சிஏ, எம்இ, எம்டெக் இந்த மாரிலாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு வந்து பாருங்க நான் டீச்சிங் கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸுமே இருக்கு. அதாவது ஆர்ட் டீச்சர் கேட்டகரினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல பேச்சுலர் டிகிரில வந்து டிராயிங் அண்ட் பெயிண்டிங் முடிச்சவங்க, அதே மாரி வந்து மியூசிக் டீச்சர்னா பேச்சுலர் டிகிரில மியூசிக் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி, அதே மாரி பிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லைப்ரரியன் கேட்டகரியா இருந்தா நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து லைப்ரரி சயன்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்குலாம் வந்து பாருங்க, பிஎஸ்சி ஆர்ட்ஸ் நர்சிங் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க ரெகுலர்ல வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஹாஸ்டல் வார்டன்ட்டுக்குலாம் நீங்க வந்து 4 இயர் இன்டகிரேட்டட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து அக்கவுண்டன்ட் கேட்டகரிக்குலாம் பேச்சுலர் டிகிரில வந்து காமர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க, 12th நீங்க முடிச்சுட்டு டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்குலாம் 10th நீங்க முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து லேபரட்டரி டெக்னிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா 12th நீங்க சயன்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து இங்க குடுத்திருப்பாங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது வந்து பாருங்க இங்க குடுத்திருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர் 13 இயர்ஸ்ன்னு வந்து உங்களுக்கு அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. இத தவிர உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து குடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் தான். உங்களுக்கு இதுக்கு வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம தமிழகத்திலயும் ஒரு 8 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி வந்து செயல்பட்டுட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஆல் இண்டியா பேஸ்ல தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது. மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.